ஒன் மே டெய்லி வில்வர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளை சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, நல்ல காரியத்தை பண்ணுவாங்க, யாருக்கும் தீமை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் நம்மளை பற்றி நல்ல விதமாக சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், உங்களை பற்றி ஆண்டவர் நல்ல விதமாக சொல்லுவாரா? ஏன் தெரியுமாங்க, பைபிளில் ஒருத்தரை பற்றி ரொம்ப அழகான ஒரு சாட்சி சொல்லப்படுது. அதாவது அப்போஸ்தலர் 13:22 தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான். தாவீதை பற்றி எவ்வளோ அழகான ஒரு சாட்சி இல்லைங்க. இதே மாதிரி ஆண்டவர் நம்மளை பற்றி சொல்வாரா? இவங்க எனக்கு சித்தமானவைகளாம் செய்வா, என் மகன் எனக்கு சித்தமானவைகளாம் செய்வா, என் மகன் எனக்கு பிடிச்ச காரியத்தை மட்டும்தான் செய்வா அப்படின்னு சொல்ல முடியுமா? நிறைய பேரில் இந்த உலகத்தில் நீங்கள் மனுஷங்களை பிரியப்படுத்தணும், மனுஷங்களுக்கு இது பிடிக்கும், மனுஷங்களுக்கு இந்த காரியம் நான் செஞ்சால் என்னை புகழ்வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை செய்கிறீங்க. நம்ம ஏன் ஆண்டவருக்கு பிடிச்ச காரியம் எப்போவுமே செய்ய மாட்டேங்கிறோம்? ஏன் அது நம்ம வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது? ஏன்னா ஆண்டவருக்கு பிடிச்ச காரியத்தை செய்யும் போது தானே அந்த பரலோகத்துக்கு நம்மளால் போக முடியும். இனி நீங்கள் மனுஷங்களை பிரியப்படுத்தாமல் ஆண்டவரை பிரியப்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் ஆசிரிக்கப்படுவது தேவங்களை ஆசிர்ப்பாக. ஆமென்.